அசெட்ல படிக்கணும் ஏன் அதுன்னா நம்பர் 1 ஸ்டாண்டர்ட் அண்ட் குவாலிட்டி தான். நம்ம அசெட்ல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் நீங்கள் வேறு இடங்களில் இருக்கக்கூடிய மாணவர்கள் நீங்கள் இன்டர்வியூக்கு அனுப்புறீங்கன்னா எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம அசெட் காலேஜில் படிக்கக்கூடிய கோயம்புத்தூர் அண்ட் சென்னை கேம்பஸில் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து கொஞ்சம் பிரைட்டாகவே இருப்பாங்க. ஐம் ஃப்ரம் கேரளா. நான் வந்து கேரளா இருந்து தான் இங்கே வந்து படிக்கிறேன். அப்புறம் குஜராத், ராஜஸ்தான், ஆந்திரா மெனி ஸ்டேட்ஸ்லேருந்து இங்கே வந்து படிக்கிறேன். நாங்கள் எல்லாருமே வந்துட்டு ஆக்சுவலி ஏவியேஷன் பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட். ஸோ எங்களுக்கு வந்துட்டு எப்படின்னா க்ரூமிங் வந்துட்டு ஒரு மஸ்டான திங் இன் ஏர்லைன்ஸ். நாங்கள் எப்படி ஃப்யூச்சரில் போய் நாங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸில் எங்களுக்கு க்ரூமிங் மஸ்ட்டோ. ஸோ எங்கள் காலேஜில் இப்போலேருந்து எங்களுக்கு அதை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. டெய்லி ஃப்ரம் மார்னிங்லேருந்தே அவங்க அதை எங்களை க்ரூமிங்கில் இருந்தால் மட்டும்தான் அவங்க உள்ளே எடுப்பாங்க. நாங்கள் ஃப்யூச்சரில் ஒர்க் போகிறப்ப எங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போது வந்துட்டு எங்களுக்கு அது டிஃபிகல்ட்டாக தெரியாது. ஏவியேஷனில் எந்த அளவுக்கு ஏர்க்ராஃப்ட் முக்கியமோ அதே மாதிரி சேஃப்டியும் ரொம்ப முக்கியம். எங்களுக்கு வந்து டியூவல் கோர்ஸ்னு சொல்லிட்டு 6 month டிப்ளமோ கோர்ஸ் இருக்குது. அதில் வந்து எங்களுக்கு சேஃப்டி ரிலேட்டடாகவும் சொல்லித்தராங்க. மெயினாக இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், ஏவியேஷன், ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங். ஈவன் தோ இப்போ உங்களுக்கு கரண்ட்டில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக பூம் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சைபர் செக்யூரிட்டி, லேண்ட் சர்வே இன்ஜினியரிங், ரயில் சேஃப்டி மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு இனோவேட்டிவ் கோர்சஸ் தான் நம்ம வந்து மெயினாக ஆஃபர் பண்ணுறோம். இன்னும் 2 கேம்பஸ் போத் சென்னை அண்டு கோயம்புத்தூர். ஸோ இந்த ஏஐ அப்படிங்கிறது இந்தியன்ஸுக்கு மிகப்பெரிய பூமாக போகுது, வேலைவாய்ப்புகள் அதிகமாக இருக்க போகுது. ஸோ அதனால ஏஐ பற்றி வந்துட்டு நம்ம ஒரி பண்ணவே தேவையில்லை. பேசும்போது ஒரு டிபேட் வருது இல்லையா? ஆமாம் ஆமாம், ஏஐ வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வேலையெல்லாம் போயிடும். கண்டிப்பாக வேலை இல்லாமல் போகும். அது யாருக்கு தெரியுமா? துறைகள் எல்லாமே மாணவர்களுக்கு ஒரு எட்டக்கூடிய தூரத்தில் இல்லை. ஒரு இப்போ ஏர்லைன்னா இப்போ எங்கே இன்டர்வியூ நடக்குது, யாரை பார்க்கணும், என்ன செய்யணும், ஏவியேஷன் படித்தா அதுமாதிரி லாஜிஸ்டிக்ஸ்னால் எங்கே இருக்குது அப்படிங்கிறது. பட் இதை வந்து முதல் தெரியப்படுத்தணும். இந்த நாலேஜ் எல்லாமே நாங்கள் படிக்கும் போதே கொடுத்துட்றோம். ஏவியேஷன் வந்து எனக்கு கேபின் க்ரூ ஆகணும்னு என்னோட ட்ரீம். ப்ளஸ் இங்கே இருக்கிற யூனிஃபார்ம் நான் பார்த்தப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் அட்ராக்ட் ஆன ஒரு விஷயம் யூனிஃபார்ம் தான், ஏவியேஷனோட யூனிஃபார்ம் தான். ஸோ இதுக்குள்ளே வந்தால் கண்டிப்பாக நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு டிசைட் பண்ணி வந்தேன். அதே மாதிரி எனக்கு லைஃப் சேஞ்சும் ஆச்சு. இந்த மாதிரி கோர்சஸ் படிக்க நினைக்கக்கூடிய மாணவர்கள் வந்து டைரெக்டாக கேம்பஸ் விசிட் பண்ணணும். எந்த கேம்பஸாக இருந்தாலுமே ஒரு சின்ன டெஸ்ட் ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட்னு பயந்துட வேண்டாம், சும்மா ஒரு டேலண்ட் டெஸ்ட். அது ஏன் அப்படின்னா உங்கள் பேரண்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸை விடும்போது என்ன கண்டிஷனில் விடுறாங்க அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக 100% பிளேஸ்மெண்ட் அண்ட் இன்டர்ன்ஷிப்ஸ், இன்ஃப்ளைட் ட்ரைனிங், ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணும்போது மோர் தென் 40,000 to 50,000 சேலரி வாங்குற அளவுக்கு அதுக்கான வாய்ப்பு சார் இருக்கு. சொல்கிறது படிக்கும்போது they are getting job. While they are studying, before completing the course, they are getting job opportunity. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் குறித்த அவங்களுடைய எதிர்காலம் குறித்த பெரிய கேள்வியும் கவலையும் அந்த மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது ஒரு காலகட்டம் மட்டும் இல்லை, இது தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். அதுக்கு விடை தேடணுன்ற ஒரு முயற்சியாக தான் இந்த பேட்டி அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இந்த சமயத்தில் அசெட் காலேஜ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு விசிட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்ககிட்ட தான் பேசுகிறதா இருக்கும். இந்த கல்லூரியினுடைய ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ டாக்டர் முகமது ஏ ரிஸ்வான் அண்ட் பிரின்சிபல் ப்ரொஃபஸர் சந்தோஷ்குமார் இருக்கார். அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ சொன்ன மாதிரி இன்றைக்கி தேதியில் இந்த பெற்றோர்களுக்கு வந்து ஒரு பெரிய குழப்பம் இருக்குது. இந்த பேட்டியோட நோக்கமே அந்த பெற்றோர்களையும் தெளிவுபடுத்தணும், மாணவர்களுக்கும் வழிகாட்டணும் அப்படின்றது. அப்படி இருக்கும்போது உங்கள் கல்லூரி பற்றி விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய புதிய படிப்புகளை எல்லாம் உருவாக்குறாங்க, மற்ற கல்லூரிகள்லேருந்து வேறுபட்டு செயல்படுறாங்கன்றாங்க. அப்படி என்ன வித்தியாசன்றது தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. சொன்னீங்கன்னா நல்லா. ஆக்சுவலி வந்து உங்களுக்கு மாறுபட்ட துறைகள் அப்படிங்கிறத விட அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸோடைய ஃப்யூச்சருக்கு வந்து ஒரு யூஸாக இருக்கிற மாதிரி ஒரு பயனுள்ளத மாதிரி ஒரு துறைகள். அதாவது நிறைய உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்கக்கூடிய துறைகள் நிறையா இருக்குது. பட் இன்னமும் வந்து ஒரு பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். பொதுவாகவே படிப்பு அப்படிங்கிறது ஒரு 12th அப்புறம் ஒரு 3 year டிகிரி படிக்கிறாங்க, இல்லை ஒரு 4 years வந்து இன்ஜினியரிங் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அவங்க எதிர்பார்க்கக்கூடியது ஒரு சரியான வேலை வாய்ப்பு, ஒரு சரியான இடத்துல ஒரு நல்ல சேலரியில் வந்து அவங்க பிளேஸ் ஆகணும். அந்த சேலரியுமே வந்து ஃப்யூச்சரில் க்ரோத் இருக்கணும். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 18,000 20,000 25,000 வந்து ஜாயின் பண்ணுறது பிரச்சனை இல்லை அப்படின்னாலும் ஒரு 5 yearsக்கு அப்புறம் 10 yearsக்கு அப்புறம் வந்து அந்த சேலரி க்ரோத் இருக்கணும்ல. ஒரு 2 yearsல வந்து அந்த 25,000 வந்து ஒரு 40,000 இருக்கணும்.
ஒரு 3-4 இயர்ஸில் வந்து ஒரு 50,000 இருக்கணும், ஒரு 1 லேக்கை தாண்டணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய துறைகள் வந்து இன்னும் நிறையா இருக்குது. பட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியல அப்படின்னு நம்ம சொல்லணும். பட் அந்த மாதிரி துறைகளை தான் நம்ம தேர்ந்தெடுத்து மெயினாக கொடுத்துட்ருக்கோம். வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய துறைகள். இல்ல அதுதான் அதுல கேள்விப்பட்டது என்னன்னா, இப்போ அது மத்த கல்லூரிகள்ல இருந்து வித்தியாசம்னா அந்த கோர்ஸ் தான். ம். அப்ப என்னென்ன கோர்சஸ் எல்லாம் எஸ், டிஃபரன்ஸ்? அது வந்து உங்களுக்கு மெயினாக இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், ஏவியேஷன், ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங். ஈவன் தோ இப்போ உங்களுக்கு கரண்ட்டில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக பூம் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சைபர் செக்யூரிட்டி, லேண்ட் சர்வே இன்ஜினியரிங், ரயில் சேஃப்டி மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு இனோவேட்டிவ் கோர்சஸ் தான் நம்ம வந்து மெயினாக ஆஃபர் பண்ணுறோம். இன்னும் 2 கேம்பஸ், போத் சென்னை அண்டு கோயம்புத்தூர். சரி, இப்போ இந்த ஏஐ இன்னைக்கு தேதியில நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். ஒரு பெரிய கேள்வி இருக்கு. நான் சொன்ன மாதிரி ஏஐ பத்தி வேலை கிடைக்கும்னு பேசிக்கிறாங்க, வேலை கிடைக்காதுன்னு பேசிக்கிறாங்க. கிடைக்குமா கிடைக்காதா? இங்க என்னென்ன கோர்சஸ் உண்டு? ஓகே சார். ஆக்சுவலி பிஎஸ்சி ஏஐ ஆஃபர் பண்ணுறோம். இந்த இயர் வந்துட்டு புதுசாக அதை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அது காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு ஜாபுக்கு போகிறோம் அப்படின்னா எந்த துறையை எடுத்தாலும் சரி, இப்போ வந்துட்டு ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும், ஈவன் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதுலேருந்து ஒரு ஷாப் வச்சுருக்காங்க, ஒரு மார்க்கெட் வச்சுருக்காங்க, ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பேசிக்காக ஏஐ இல்லாத துறையே கிடையாது. ஏஐ அப்படிங்கிறது வந்துட்டு மஸ்ட் ஆயிடுச்சு. இன் ஃபியூச்சரில் ஏஐ எப்படி ஆக்குபைட் பண்ண போகுது அப்படின்னா, இது வந்துட்டு ஒரு சொல்லுவாங்க இல்லையா, சிலிக்கான் புரட்சி, நிறைய புரட்சி சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்துட்டு சிலிக்கான் புரட்சியில் இருக்கோம். அடுத்து ஏஐ புரட்சி தான் கம்ப்ளீட்டாகவே சேஞ்ச் ஆக போகுது. வேர்ல்டே ஏஐ புரட்சி. நான் நேற்று கூட ஒரு ஸ்பீச் பார்த்தேன். அதில் சொல்லியிருந்தாங்க ஏஐயோட ருத்ர தாண்டவம் அடுத்த 20 வருஷத்துக்கு அப்படின்னு. இன்றைக்கி என்ன ரீசன் சார் அப்படின்னா, எல்லாமே வந்துட்டு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி ஐடி, பிடெக் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதோட அப்டேஷன் என்ன சார் அப்படின்னா இந்த ஏஐன்னு சொல்லலாம். இப்போ வந்துட்டு அதாவது நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறோம் இல்லையா, மொபைல் ஃபோன் இருக்கு இல்லையா, ஃபோன்லேயே நிறைய வீடியோஸு, இமேஜஸ்ஸு, கண்டென்ட்டு, இன்ஸ்டாலே நிறையா பார்க்குறோம். இந்த டேட்டா பேஸ்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், சேகரிச்சுட்டு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு கணிக்கிறோம் இல்லையா, அதுதான் டேட்டா சயின்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த டேட்டா சயின்ஸை, இந்த டேட்டாவை வச்சுட்டு ஃபியூச்சரில் எப்படி என்ன நடக்க போகுதுன்னு கணிக்கிறது தான் ஏஐன்னு சொல்லலாம். ஏஐயோட க்ரோத் அப்படின்னே சொல்லலாம், ரோலையும் சொல்லலாம். ஏஐ ரோல் அப்படிங்கிறது வந்துட்டு வேர்ல்டு வைடாக இன்றைக்கி நிறைய தேவைப்படுது. அதில் இந்தியன்ஸுக்கு முக்கியமாக என்ன ரீசன், இந்தியாவில் இந்தியன்ஸ் தான் வேர்ல்டோட ஒரு கேபிட்டல் அப்படின்னு சொன்னால், ஐடியோட கேபிட்டல்னால அது இந்தியா தான். ஸோ இந்தியன்ஸ் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறாங்க, குளோபலி மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறாங்க இந்தியன்ஸு. அதில் வந்துட்டு என்ன ரீசன் சார் அப்படின்னா, வேர்ல்டு வைடாக பார்த்தீங்க அப்படின்னாலே அந்த ஒரு லாஜிக்கல் திங்கிங் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா இந்தியன்ஸ்கிட்ட தான் இருக்குது. ஸோ இந்த ஏஐ அப்படிங்கிறது இந்தியன்ஸுக்கு மிகப்பெரிய பூமாக போகுது, வேலைவாய்ப்புகள் அதிகமாக இருக்க போகுது. ஸோ அதனால் ஏஐ பற்றி வந்துட்டு நம்ம ஒரி பண்ணவே தேவையில்லை. பேசும்போது ஒரு டிபேட் வருது இல்லையா? ஆமாம் ஆமாம், ஏஐ வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வேலையெல்லாம் போயிடும். கண்டிப்பாக வேலை இல்லாமல் போகும். அது யாருக்கு தெரியுமா? இப்போ மார்னிங் வந்துட்டு ஒரு 9 o'clock வராங்க, ஈவினிங் 5 o'clock போகிறாங்க அப்படின்னா இந்த ரொட்டீனாக செய்கிறாங்களா ஒர்க், ஸோ இந்த ஒர்க் மட்டும் தான் செய்வேன், இந்த ஒர்க்கு தான் எனக்கு டெய்லி இருக்குது அப்படின்னா அந்த ஒர்க் எல்லாமே ஏஐ கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கான வேலைவாய்ப்புகள் தான் இழக்கப்படும். ஸோ அந்த அப்டேஷன் அப்படிங்கிறது நீங்கள் அப்டேட் பண்ண அந்த வேலைவாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்துட்டு அதிகமாக தான் ஆக போகுது. அதாவது நம்ம நிறைய திங்க் பண்ணிக்கிறோம் என்ன அப்படின்னா, மேன் பவர் வந்துட்டு என்ன பண்ணிடுறோம், ஏஐ குறைச்சிரும் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி அது கிடையவே கிடையாது. இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ ஒரு மேன் பவர் ஒரு 15 பீப்புள் இருந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வேலையை 1 வீக்கில் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய அந்த வேலையை வித்தின் 2 டேஸில் பண்ணுறாங்க, 1 டேயில் பண்ணுறாங்கன்னா அதான் ஏஐ பண்ணுது. ஸோ அந்த டைம் தான் ஷார்ட் ஆகும் தவிர மேன் பவர் ஷார்ட்டேஜ் ஆகாது எப்போதுமே. ஸோ மேன் பவருக்கான வேலைவாய்ப்புகள் இருக்கிறத விட இன்னும் அதிகமாகும். இப்போ நீங்கள் ரேடியோ வரும்போது என்ன சொன்னாங்க, ரேடியோ இருக்குது, டிவி வரதுனால ரேடியோ வந்துட்டு என்ன பண்ணிடுவாங்க, அதோட அடிச்சிடும் சொன்னாங்க. தியேட்டர் வந்துட்டு டிவினால என்ன பண்ணும், பாதிக்கப்படும் சொன்னாங்க. ஆனால் எல்லாமே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இல்லையா. ஸோ இந்த அப்டேட் பண்ணுறதுனால அதோட க்ரோத் அதிகமாக இருக்குது. அசட் காலேஜ் இன்றைக்கி நம்ம இந்த டெக்னாலஜி அப்டேட் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே இல்லை. இப்போ ஏஐ கோர்சஸ் அப்படிங்கிறது படிக்கிறாங்க, நிறைய பேர் படிக்கிறாங்க. இப்போ அசட் காலேஜில் இந்த பிஎஸ்சி ஏஐ வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க பர்டிகுலராக, ஸோ இன்றைக்கி ஏஐ கம்ப்ளீட் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது சார். எல்லாருமே படிக்கிறாங்க, எல்லாருமே சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க. இந்த டெக்னிக்கல் அப்டேட் எங்கே இருக்குது அப்படின்னா அந்த காலேஜஸில் தான் இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம், நீங்கள் நிறைய காலேஜஸ் வந்துட்டு என்ன புக்கில் இருக்கோ, என்ன மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க, என்ன சிலபஸ் கரிக்குலமில் இருக்கோ
அதை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறது கிடையாது, இந்த அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கிறத கொண்டு வரது கிடையாது. இவன் 4 இயர்ஸ் முடிச்சுட்டு வெளியில் வரான் அப்படின்னா இந்த கரண்ட் லாஸ்ட்டு என்ன அப்டேட் இருக்கோ அதை மட்டும் தான் படிச்சுட்டு வெளியில் வராங்க. அதனால போதுமான வேலை வாய்ப்புகளும் நல்ல ஒரு பொசிஷனில் வேலைக்கு போகிறதும் ரொம்ப குறைவாக இருக்குது. இப்போ அசட் காலேஜை பொறுத்த வரைக்கும் என்ன சார் பண்ணுறோம், இந்த ஏஐயில் அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம், அப்டேஷன் அப்படிங்கிறது மோர் தென் 10 இயர்ஸ் 5 இயர்ஸ் அப்படி தான் இருந்தது. இப்போ ஹவர் பேசிஸில் அப்டேட் ஆகுது. நீங்கள் ஃபோன் எடுத்து பாருங்கள், கூகுள் ப்ளே இருக்கு இல்லையா, ஸோ அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்டேட் ஆகிட்டே இருக்கு இல்லையா. ஸோ அந்த அப்டேஷன் அப்படிங்கிறது சாஃப்ட்வேரில் ஹவர் பேசிஸில் கொண்டு வராங்க. ஸோ இந்த அப்டேஷனை ஸ்டூடெண்ட் கொண்டு போய் சேர்க்கணும். எங்கள் ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாமே லைவ் அப்டேட் என்ன இருக்கோ, கரண்டில் என்ன கொண்டு வராங்களோ, அப்பார்ட் ஃப்ரம் தி கரிக்குலம் நாங்கள் ஒரு சிலபஸ் வச்சுருக்கோம். அசட்டில் தனியாக செப்பரேட்டாக ஒரு சிலபஸ் இருக்குது. அந்த சிலபஸை தான் என்ன பண்ணுறோம், மேஜராக நாங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறோம், ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் போகும்போது கரண்ட் அஃபேர் இப்போ என்ன போயிட்டுருக்கு மார்க்கெட்டில், எது படித்தா அது என்ன சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு இந்த லாஜிக்கல் திங்கிங் அப்படிங்கிறத ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் அப்டேட்டாக கொடுக்குறோம். சார் அவர் சொன்ன ஒரு பாயிண்ட் நிஜமாவே வேலிடு ரொம்பவே. ஏன்னா இப்போது காலேஜுக்கு போகிறோம், ஒரு டிகிரி இருக்குது அப்படின்றது தாண்டி ஸ்கில் இருக்கான்றது தான் இங்கே பிரச்சனை. ஸோ அப்போ இந்த ஸ்கில்க்கு எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுங்க நீங்கள், ஏஐயா இருக்கட்டும் இல்லை மற்ற கோர்சஸையும்? எஸ், அதாவது இப்போ நம்ம அசட் காலேஜில் ஆஃபர் பண்ணக்கூடிய ஏவியேஷன், ஏவியேஷனில் வந்து உங்களுக்கு ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட். இப்போ ஏவியேஷனுங்கிறது பிஎஸ்சி ஏவியேஷன் இருக்குது. +2ல் வந்து அவங்க ஒரு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் முடிச்சு வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பிஎஸ்சி ஏவியேஷன். ஸோ +2ல் எந்த குரூப் எடுத்திருந்தாலுமே பிபிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் எடுக்கலாம். அதே மாதிரி ஏற்கனவே யூஜி முடிச்சிருக்கவங்களுக்கு எம்பிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட். இது வந்து 10th முடிச்சு வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஒரு அட்வான்ஸ் டிப்ளமா வந்து 2 இயர் டிப்ளமா ஆஃபர் பண்ணுறோம் ஏவியேஷன் செக்டாரில். அதே மாதிரி உங்களுக்கு லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங்கில் பிபிஏ எனி டிகிரி முடித்த ஸ்டூடெண்ட்ஸ், தென் எம்பிஏ எனி யூஜி முடிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ், தென் வந்து இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட். ஸோ அதுலேயுமே ஆஃப்டர் +2 டிகிரி டிப்ளமா இன்ஜினியரிங் முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே அவங்களுடைய குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி கோர்சஸ் வந்து இருக்குது. ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அது வந்து ஏவியேஷனாக இருக்கட்டும், இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங், எனி டிபார்ட்மெண்ட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு ஜஸ்ட் லைக் ஒரு பேப்பரில் வந்து ஒரு டிகிரியை நான் கிராஜுவேட் வச்சுருக்கேன், எம்பிஏ வச்சுருக்கேன் அப்படிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. நிறைய பேர் தடுமாறுறாங்க அதை வச்சு. எஸ், அதாவது நான் தான் சொல்கிறேன், உங்களுக்கு டிகிரி வாங்குறது பெரிய விஷயம் இல்லை, இந்த மாதிரி கோர்சஸ் பண்ணுறது ப்ராப்ளம் இல்லை. நாளைக்கு வந்து எங்கே உட்கார்ந்துருக்குறோம், எங்கே ஒர்க் பண்ணுறோம், எந்த மாதிரி எம்என்சியில் நம்ம இருக்கோம், லோக்கல் நேஷ்னல் லெவலில் எங்கே இருக்கோம், நம்ம இன்டர்நேஷ்னல் லெவலில், ஏன்னா வேலை வாய்ப்புகள் அவ்வளோ இருக்குது. இன்றைக்கி லேக்ஸில் சேலரி தரக்கூடிய நிறுவனங்கள் வந்து அவ்வளோ இருக்குது, இண்டஸ்ட்ரீஸ் நிறையா இருக்குது. நீங்கள் சென்னையிலேயே மாதம் 1 லட்சத்துக்கு மேலே சம்பளம் தரக்கூடிய கம்பெனிலாம் இருக்குது. பட் அவங்க எதிர்பார்க்குறதுங்கிற ஸ்கில் நமக்கு என்ன தெரியும். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஏவியேஷன் முடிச்சிருக்கேன் அப்படின்னா ஏவியேஷன் ரிலவெண்ட்டாக நான் எதை கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ண தெரியணும்ல. ஒரு 3 இயர்ஸ் டிகிரி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு, ஒரு எம்பிஏ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் எந்த ஒரு கொஸ்டின் கேட்டாலும் அவன் என்ன பண்ண தெரியணும், எனக்கு பதில் சொல்ல தெரியணும். பட் இப்போ இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து என்ன ஸ்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அதை சொல்லித்தரல, நான் அதை பார்த்ததில்லை, அதை கேள்விப்பட்டதில்லை அப்படின்னு பெரும்பாலான மாணவர்கள் வந்து பதில் சொல்கிறத நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும், ஆர் ஏவியேஷன், ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், இந்த டிகிரி எல்லாத்துக்குமே நம்ம இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து மெயினாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஸோ ஃபார் தட் வந்து இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ஏரியாவுக்குமே நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுமே நிறையா வந்து ஸ்டெப் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்குன்னு பட்ஜெட்டில் வந்து ஒரு பெரிய ஹியூஜ் அமௌண்ட்டை வந்து ஒதுக்கிக்கிட்டு இருக்காங்க, அதுவும் ஸ்பெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஃபார் தட் அதுக்கு நீங்கள் லாஜிஸ்டிக் செக்டார் கவுன்சில் ஒன்று இருக்குது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே, அதே மாதிரி ஏவியேஷன் செக்டார் கவுன்சில் ஒன்று இருக்குது. இந்த கவுன்சில் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட ஒரு செக்டாரில் மட்டும், உதாரணத்துக்கு நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லாஜிஸ்டிக்ஸில் வந்து வேர் ஹவுஸ்னு ஒன்று இருக்குது, வேர் ஹவுஸ்னு ஒரு ஏரியா இருக்குது. அப்போ நீங்கள் வேர் ஹவுஸ் இதில் வந்து உங்கள் மேனேஜரியல் ஸ்கில்லை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தே ஆர் கண்டக்டிங் கோர்சஸ், அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இப்போ ஏவியேஷனில் வந்து ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் இருக்குன்னா, இப்போ நான் ஐ வாண்ட் டு பிகம் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலராக நான் ஆகணும்னா அந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு மட்டுமே ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸ் எல்லாமே டிசைன் பண்ணியிருக்காங்க, அதுக்குன்னே சர்டிஃபிகேஷன்லாம் கொடுக்குறாங்க. அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவன் அந்த ஏரியாவில் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய வி ஆர் கிவிங் மோர் இம்பார்ட்டன்ஸ். இதுக்கு 2 விஷயம் நம்ம பண்ணியாகணும். ஒன்று வந்து இண்டஸ்ட்ரியல் எம்ஓயு வந்து ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் என்ன தான் கிளாஸ் ரூமில் உட்காந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நீங்கள் 4 வருஷம் 3 வருஷம் கிளாஸ் ரூம்லேயே படிங்க, முடிச்சுட்டு வேலைக்கு போங்க, ஏவியேஷன் கிளாஸ் ரூம்லேயே படிங்கன்னா அது யூஸ் ஆகாது. அப்போ பையன் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அது ரெலவெண்ட் இன்டர்ன்ஷிப் பண்ணணும், ஆன் ஜாப் ட்ரைனிங் போகணும், இண்டஸ்ட்ரியல் விசிட் பண்ணணும், நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் லெவலில் நடக்கக்கூடிய ஒர்க் ஷாப், செமினார்ஸ்,
சமிட் வந்து இவன் அட்டன் பண்ணணும். இப்போ நீங்கள் ரீசெண்டாக நாங்கள் ஏவியேஷனில் வந்து ஐஏஎம் பெங்களூர் கண்டக்ட் பண்ண ஒரு சம்மிட்டுக்கு வந்து நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே போயிருந்தாங்க. பட் அந்த அவங்க ஐஏஎம் பெங்களூர் கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஏவியேஷன் ரெலவெண்ட்டான சம்மிட் போகும்போது இப்போ கரண்ட் ட்ரெண்டில் என்ன அப்டேட் ஆகிருக்கு, இப்போ என்ன டாபிக் போயிட்டுருக்குங்கிறது ஒன்று. தென் மெயினாக இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் நெட்வொர்க்கிங். நம்ம எந்த அளவுக்கு நெட்வொர்க் ஆகிறோமோ அந்த அளவுக்கு வந்து ஸ்கில்லை டெவலப் பண்ணணும், நெட்வொர்க்கிங்கில் ஸ்ட்ராங் ஆகணும். அப்போ அங்கே போகும்போது இவன் வந்து ஒரு பெரிய டாப் ஏர்லைன்ஸோடைய வைஸ் பிரசிடென்ட்டு, ஹெச்ஆர், மேனேஜர்ஸ் எல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க கூட டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, அவங்க கூட பேசுகிறாங்க. அப்போ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு சில ப்ரோக்ராம்லேயே கோர்ஸ் மாடியூல்ஸ்லேயே நாங்கள் என்ன டிசைன் பண்ணியிருக்கோம்னா, கம்பல்சரி ஐவி, எவ்ரி வீக் ஐவி இருக்கும், எவ்ரி சாட்டர்டேஸ் வந்து ஐவி இண்டஸ்ட்ரியல் விசிட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் சென்னையிலே வந்து இப்போ டாப் லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிலே போயிட்டு மார்னிங் போனாங்கன்னா ஈவினிங் வர அந்த கம்பெனிலே ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. அங்கே என்ன ப்ராசஸ் நடக்குது, என்னெல்லாம் பண்ணுறாங்க, என்னெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறத ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுவாங்க. அதாவது எப்படி வாரம் வாரம் அது பண்ண முடியுது? எஸ், அதெல்லாம் ஒரு சில கல்லூரிகளில் வருஷத்துக்கு ஒருக்கா ஃபார்மாலிட்டிக்கெல்லாம் போனது உண்டு, ஆனால் ரெகுலராக உண்டுன்றது. அதுவுமே வந்து உங்களுக்கு டாப் ஈவன் இப்போ ஒரு வெசல் வந்து உங்களுக்கு வந்து வேர்ல்டு வைடு இப்போ சைனாவிலேருந்து ஜப்பான்லேருந்து ஒரு ஷிப்பு அது இருக்குது அப்படின்னா அந்த ஷிப்புக்கே நாங்கள் எங்கள் பசங்களை கூப்பிட்டு போகிறோம். ஒரு டாப் ஒரு பெரிய அந்த வெசலுக்கே அழைச்சிட்டு போயிட்டு கம்ப்ளீட் ப்ராசஸ் எல்லாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலாக அவன் தெரிஞ்சுக்கிறோம். அப்படி லாஸ்ட் வீக் போனது எதுன்றதையும், அதாவது இப்போ லாஸ்ட் வீக் ரீசெண்டாக வந்து அவங்க எம்எஸ்சி விசிட் பண்ணியிருக்காங்க, MERSக்கு விசிட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் டாப் உங்களுக்கு லார்ஜஸ்ட் ஷிப்பிங் கம்பெனிஸ். இது எல்லாமே இந்தியா, அதாவது வேர்ல்டு வைடு இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் ஷிப்பிங் கம்பெனி. தென் மெயினாக இன்டர்ன்ஷிப். இந்த இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடங்களில் வந்து நீங்கள் ஃபைனல் இயரில் இன்டர்ன்ஷிப் போகணும் அப்படின்னா நான் படிக்கும் போதே அதான் எனக்கு பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா ஒரு லெட்டர் கொடுத்துருவாங்க, டு whom so ever it may concern. அப்படியே ஒரு லெட்டர் கொடுத்துட்டு இந்த ஸ்டூடெண்ட் ஸோ இங்கே படிச்சுட்டு இருக்காரு, நீங்கள் வந்தாங்கன்னா கொடுங்க அப்படின்னு கொடுத்துருவாங்க. நம்ம லெட்டரை வாங்கி நான் வீட்டில் வச்சுட்டு நம்ம ஏதாவது அந்த 2-3 மந்த் வீட்டில் ஊரை சுற்றிட்டு திரும்ப நம்மளே என்ன பண்ணுவோங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இல்லையா. பட் இங்கே நம்ம என்ன வாட் வி ஆர் டூயிங்னா அந்த கம்பெனிஸே இங்கே நம்ம பிளேஸ்மெண்ட் டீம் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 90 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க கிளாஸில், ஒரு 60 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த 60 பேருக்குமே 90 பேருக்குமே வந்து ஒரு கம்பெனி, இப்போ நீ வந்து சேஃப் எக்ஸ்பிரஸ்க்கு 5 பேர், MERSக்கு 5 பேர், அவங்க கம்பெனியோட ரெக்குவயர்மெண்ட்டை பேஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி இத்தனை பேர் இந்த கம்பெனியில் இந்த டேட்டில் நீ ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற அந்த இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராமுக்கு ஒரே நாள் நம்ம என்ன பண்ணுவோம்னா we are providing a certificate to all the students. அப்போ ஒரே டேட்டில் ஜாயின் பண்ணுவாங்க, ஒரே டேட்டில் இன்டர்ன்ஷிப் முடியும். ஸோ இது வந்து அந்த 3 மந்த் அந்த 4 மந்த் அந்த இன்டர்ன்ஷிப்லேயே பசங்களுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஜாப் கன்ஃபார்ம் ஆகிடும். இந்த இன்டர்ன்ஷிப்பை நாங்கள் என்ன ஃபோக்கஸ் பண்ணுறோம்னா நாட் ஓன்லி இன் சென்னை, சென்னையெல்லாம் இப்போ கம்மி பண்ணிட்டோம், அவுட் ஆஃப் சென்னை அனுப்ப ஆரம்பிச்சிட்டோம். பெங்களூர், மும்பை, ஹைதராபாத், லக்னோ, அகமதாபாத், வைசாக், இந்த மாதிரி அதர் ஸ்டேட்டுக்கு ஸ்டூடெண்ட் அனுப்ப ஆரம்பிச்சிட்டோம். அந்த மாதிரி அனுப்பும்போது இன்னும் அவன் வந்து ஒரு ட்ராவல் பண்ணும்போது ஸோ அவனுடைய அந்த ஃபுட்டு, அக்காமடேஷன், ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டேட் விட்டு இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகணும், நாளைக்கு கண்ட்ரி விட்டு இன்னொரு கண்ட்ரி போகணும் இல்லையா. ஸோ அதுக்கு எல்லாமே வந்து ட்ரெயின் ஆகுறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்லேயே இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம், ஏர்போர்ட்லேயே வந்து ஒரு 1 மந்த் 1.5 மந்த் வந்து அவங்க ப்ரோக்ராம் போய் இன்டர்ன்ஷிப் ஆன் ஜாப் ட்ரைனிங் பண்ணும்போது ப்ராக்டிக்கலாக நிறையா அவங்க கற்றுப்பாங்க. நாளைக்கு இன்டர்வியூ போகும்போது எனக்கு எதுவும் தெரியல அப்படிங்கிற பிரச்சனை இருக்காது. இப்போ இந்த ஸ்கில் எப்படி டெவலப் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி சொன்னீங்க சார். நான் பேசிக்காக ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ அசட் காலேஜில் சேர்றாங்க அப்படின்னா இப்போ பப்ளிக்கில் நம்ம பார்க்கும்போது ஏபிசி அப்படின்னு நிறைய கேட்டகரிஸில் பப்ளிக் இருக்காங்க. எஸ். அப்போ பேரண்ட்ஸ்க்கு என்ன ஒரு தாட் இருக்கும், பையன் வந்து ஸ்கூலிங் முடிச்சிட்டான், இப்போ காலேஜ் அனுப்பணும் அப்படின்னா இதில் என்ன கோர்ஸ் படித்தா என்ன வேலை கிடைக்கும், அதுக்கு என்ன சம்பளம் கிடைக்கும், இப்படி கோர்சஸ் வாரியாக என்ன மேக்ஸிமம் எந்தெந்த வேலைகளுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு, எவ்வளவு சம்பளங்களுக்கான வாய்ப்பு உண்டுன்றதையும் சொல்லிட்டீங்கன்னா எல்லாருக்குமே எஸ். அதாவது நீங்கள் கேட்டகரி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கும்போது இப்போ நவடேஸ் வி ஆர் கெட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் ஆல் த கேட்டகரி. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஈவன் இப்போ சிபிஎஸ்சியில் முடிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ், மெட்ரிக்கில் முடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டேட் போர்டில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா மெட்ரிக் ஸ்டூடெண்ட்டோட சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த் அதிகம். அந்த உங்களுக்கு ஒரு பிஎஸ்சி ஏவியேஷன் எடுத்தீங்க அப்படின்னா சிபிஎஸ்சிலேருந்து வந்து படிக்கக்கூடிய மாணவர், சிபிஎஸ்சி போர்டு 12th முடிச்சு வரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை இப்போ அதிகமாக இருக்குது. இப்போ நவடேஸ் ஏன்னா இன்னைக்கு எல்லாருக்குமே என்ன தேவைன்னா படித்தோன்னே வேலை தேவை,
படித்த உடனே வேலை தேவை. அந்த ஜாப் வந்து எனக்கு ஃப்யூச்சரில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். நான் நெக்ஸ்ட் லெவல் நான் போகணும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட் அப்படிங்கிறதுனால இப்போ எங்களுக்கு ஈவன் தோ மெட்ரிக், ஸ்டேட் போர்ட், சிபிஎஸ்சி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே தே ஆர் கம்மிங். சேலரி பார்ட் அப்படிங்கும்போது சார் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இப்போ லாஜிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12th எனி குரூப் எடுத்தவங்க பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் பண்ணலாம். இது 3 years ப்ரோக்ராம். 3 years பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் அரௌண்ட் ஒரு 2.5 years 5 செமஸ்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜில் படிக்கிற மாதிரி இருக்கும். ஃபைனல் செமஸ்டர் கம்பல்சரி ஆன்-ஜாப் ட்ரைனிங் கொடுக்கும். இப்போ ஆன்-ஜாப் ட்ரைனிங் போகிறவங்க இப்போ ஆன்-ஜாப் ட்ரைனிங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல டாப் கம்பெனிஸில் கொடுக்குறாங்க. இப்போ லாஸ்ட் இயர் அமேசானில் கொடுத்துருந்தாங்க, ஃப்ளிப்கார்ட் போயிருக்காங்க, இ-காமர்ஸ் ரிலேட்டடாக போயிருக்காங்க. ஒரு பேசிக் ஒரு பிபிஏ படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு 28,000 35,000 வரையும் சேலரிக்கு என்ன பண்ணுறாங்க ப்ளேஸ் ஆகுறாங்க. ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ படிக்கும்போது ஒரு ஆன்-ஜாப் ட்ரைனிங் ஒரு 25,000 சேலரி வாங்குறாங்க, 35,000 சேலரி வாங்குறாங்க அப்படின்னா ஸோ இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணும்போது மோர் தென் 40,000 to 50,000 சேலரி வாங்குற அளவுக்கு அதுக்கான வாய்ப்பு சார் இருக்கு. சொல்றது படிக்கும்போது they are getting job while they are studying before completing the course they are getting job opportunity. படிக்கும்போது கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு சேலரியோட க்ரோத்தாக இருக்கட்டும் நல்லா அதிகமாகவே இருக்குது. இந்தியாவோட இந்த லாஜிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக நிறைய பேருக்கு இதை பற்றி அவேர்னஸ் கிடையாது. எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, பிபிஏனா காமனாக எடுக்கிறாங்க, இல்லை ஒரு பிகாம் சொல்லிட்டு காமனாக எடுக்கிறாங்க. ஸோ இது மாதிரி டெக்னிக்கல் கோர்ஸ் படிக்கிறப்ப ஒரு ஜாப் ஓரியன்ட் கரியர் ஓரியன்ட் கோர்ஸ் படிக்கிறப்ப இந்த வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. குளோபலி கனெக்டட் சார். இப்போ லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குளோபல் ட்ரேடோட ஒரு பேக்போன் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா முதுகெலும்பே வந்துட்டு லாஜிஸ்டிக்ஸ்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அசட் காலேஜ் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் இப்போ வந்துட்டு குளோபலில் வேர்ல்டு வைடாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே வந்துட்டு இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுக்கும் பிளேஸ்மெண்ட்டுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ துபாயில் பார்த்தீங்க அப்படின்னா 3 to 4 கம்பெனிஸ் மேலே வந்து டைப் பண்ணியிருக்காங்க, மலேசியாவில் டைப் பண்ணியிருக்காங்க, சிங்கப்பூரில் டைப் பண்ணியிருக்காங்க. எங்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் மனுமோகன் சொல்லிட்டு ஒருத்தர் இப்போ துபாயில் ஒர்க் பண்ணுறாரு. அவர் 4,85,000 சேலரி வாங்குறாரு பர் மந்த், நாட் பர் ஆனம் கிடையாது, பர் மந்த். ஸோ அந்தளவுக்கு அந்த சேலரியோட க்ரோத் இருக்குது. நம்ம பெருமையாக சொல்லிக்கலாம் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அங்கெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ லாஸ்ட் இயர் வந்துட்டு நாங்களோட அலுமினியம் மீட் கூட வந்துட்டு நாங்கள் அப்ராடில் பண்ணோம். எவ்ரி இயர் வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம், அப்ராடில் பண்ணுறோம். இப்போ லாஸ்ட் இயர் வந்துட்டு துபாயில் பண்ணோம், இந்த இயர் வந்துட்டு மலேசியாவில் பண்ணுறோம், நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு சவுதி அரேபியாவில் பிளான் பண்ணியிருக்கோம். அதாவது அலுமினியம் மீட் அப்படிங்கிறது சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஏற்கனவே முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸை வந்து கேதர் பண்ணுறது தான். பட் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ யூஏஇயில் துபாயில் ஒர்க் பண்ணுறாங்க. துபாயிலன்னா உங்களுக்கு யூஏஇ, அபுதாபி, ஷார்ஜா, அஜ்மன் இந்த மாதிரி எல்லா பகுதிகளிலையுமே இருக்கக்கூடிய மாணவர்களை வந்து ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணும்போது இப்போ குளோபலாக வி கேன் கனெக்ட். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் மெயின் அதோடைய மோட்டோ என்னென்னா, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சார் சொன்னாங்கல்ல, அந்த மோகன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் வந்து இப்போ அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு 4,85,000 சேலரி வாங்கிட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது அவர் வராரு, அந்த மீட்டிங் வருவாங்க. ஸோ வந்து இப்போ அவங்க கம்பெனியில் ஏதாவது ஓப்பனிங்ஸ் இருக்கிறது, இப்போ அவங்க வந்து அவங்களுடைய ஜூனியர்ஸ்க்கு வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே அங்கே இன்ட்ராக்ட் பண்ணுவோம். தென் இப்போ நாங்கள் வந்து அந்த மாதிரி பிக் கம்பெனிஸ் கூட எம்ஓயு சைன் பண்ணுவோம் இன்டர்ன்ஷிப்புக்கு, ஆன் ஜாப் ட்ரைனிங்க்கு. ஸோ அந்த மாதிரி பல நிறுவனங்களில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களை ஒரு இடத்துல நம்ம அசம்பிள் பண்ணும்போது வி கேன் கெட் அ மோர் கனெக்ஷன் அண்ட் நெட்வொர்க்கிங். ஸோ அதில் வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்ததே வந்து ஒரு பெரிய ஒரு கம்பெனியோடைய ஹெச்ஆர் மேனேஜர் தான் சீஃப் கெஸ்டெல்லாம் வந்திருந்தாங்க. அப்போ அவங்கெல்லாம் ஒரு ஹெச்ஆர் மேனேஜர் நம்ம அப்ராடில் கனெக்ட் ஆகும்போது இப்போ அவரை வச்சு எத்தனை பேர் நம்ம கனெக்ட் ஆக முடியும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த பேட்டர்னில் தான் நம்ம இப்போ காலேஜிலேருந்து இங்கே சிஇஓ, பிரின்சிபல், வைஸ் பிரின்சிபல், ஹெச்ஓடிஸ் ஸோ எல்லாருமே அந்த ஃபாரினில் போய் வி ஆர் கண்டக்டிங் தட் அலுமினியம் மீட் அட் அப்ராட். சரி, இப்போ ஒரு நம்ம சொன்ன மாதிரி ஒரு படிப்பு முடிக்கிறோம், ஒரு கோர்ஸ் முடிக்கிறோங்கும் போது ஒரு சர்டிஃபிகேட் அதுக்கு எந்த அளவுக்கு வேல்யூ இருக்குன்னா அதை ஒட்டி ஸ்கில் இருக்கான்றதுக்கு வேல்யூ இருக்குன்னு. இன்னொரு பார்ட் ஒன்று இருக்குது, டிசிப்ளின் அப்படின்றது. அது ஸ்கில்லை கூட ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு அதை டெவலப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க நிறைய இடங்கள்ல. இந்த டிசிப்ளின்றதுல எந்த அளவுக்கு அது இன்னும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்றது நான் யோசிக்கிறேன். ஆனால் இங்கே பார்க்குறவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அந்த ஒரு அட்டையர் யூனிஃபார்ம் அப்படின்றதெல்லாம் அவ்வளோ நல்லா இருக்குது. அது எப்படி அது எல்லாரையுமே நீங்கள் அப்படி தான் டியூன் பண்ணுறீங்களா? எஸ், ஆக்சுவலி வந்து உங்களுக்கு க்ரூமிங், அதாவது க்ரூமிங் ஒரு பார்ட். நான் எப்போதுமே என்ன சொல்லுவேன்னா வந்து சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு 4 விஷயங்களை பசங்க வந்து டெவலப் ஆகணும். முன்ன பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், அதுலேயே நீங்கள் க்ரூமிங் கொண்டு வந்துடலாம். தென் அவனுடைய சப்ஜெக்ட் நாலேஜ், நீங்கள் சொன்ன அந்த ஸ்கில், சப்ஜெக்ட் ஸ்கில்லை டெவலப் பண்ணணும். தென் கம்யூனிகேஷன் ஸ்கில்.
கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படிங்கிறது நல்லா தெரியும் உங்களுக்கு. ஒரு இன்டர்வியூ போனால் நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ இந்த பார்ட்டில் வந்து பசங்களை நம்ம டெவலப் பண்ணிட்டாலே போதும். நல்ல பக்காவான நீங்கள் யாருடைய ஹெல்ப்பும் தேவையில்லை. அவங்களே அவங்களுக்கு வந்து அவங்களுடைய செல்ஃபாகவே அவங்க டெவலப் ஆகி போயிட்டு இருக்கக்கூடியதை நம்ம பார்க்கலாம். பட் இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நிறைய பேரண்ட்ஸுமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா நிறையா எங்ககிட்ட வந்து நிறைய பேரண்ட்ஸ் சொன்னது என்னென்னா, பையனுக்கு இங்கே படித்து வேலை கிடைக்கலனாலும் பரவாயில்ல, பட் நிறைய மாறி இருக்கான் சார் பையன் அப்படின்னு சொன்ன பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்டு போனோம், ரிலேட்டிவ்ஸ் பார்க்கும்போது உங்கள் பையனான்லாம் கேட்குற அளவுக்குலாம் பையன் மாற்றிட்டீங்க சார், அந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கான். அது ஒரு சேலஞ்ச் இல்லையா சார்? ஏன்னா அந்த ஏஜ்ல வந்து எல்லாருக்கும் ஒரு மைண்ட் செட் எப்படி இருக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கணும், ரொம்ப ஃப்ரீயாக இருக்கணும். காலேஜ் போகிறதுக்கு நான் ஜாலியாக இருக்க தான் போகிறேன்றதான் மைண்ட் செட்டாக இருக்கும். அதை எப்படி டியூன் பண்ண? எஸ், அது ரொம்ப நல்ல கரெக்டான பாயிண்ட் வந்திருக்கீங்க. இப்போ அதாவது இப்போ நீங்கள் ஸ்கூல் வரை நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தோம் சார், காலேஜ் போனால் ஜாலியாக இருக்கணும். ஓகே, ஜாலியாக இருக்கலாம். பட் நான் என்ன சொல்லணும்னா, காலேஜ் போனால் தான் கொஞ்சம் சீரியஸ்னஸ் தேவை. என்னென்னா அடுத்து நம்ம வேலைக்கு போகணும்ல, அடுத்து ஃப்யூச்சர். ஏன்னா நீங்கள் அடுத்து என்ன பண்ணுறான் பையன், அதாவது அடுத்து என்ன பண்ணுறாங்கிறதுக்கு நம்ம சரியான பதில் தரணும். அது நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற இடத்துல நம்ம எங்கே இருக்கோங்கிறது அதுதானே முக்கியம். நாளைக்கு நீங்கள் வந்து சென்னையில் பையன் படிக்கிறான், இல்லை பெங்களூரில் படிக்கிறான், ஃபாரினில் படிக்கிறான், எவ்ரிதிங் ஓகே. ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு பையன் ஒரு கோர்ஸை செலக்ட் பண்ணுறதும், அவனுக்கு பிடிச்சதை படிக்கிறதும், பிடிச்ச காலேஜில் படிக்கிறதும் அதுவே பெரிய சேலஞ்சான விஷயம். ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் நாங்கள் பார்க்கும்போது அவங்க ரிலேட்டிவ்ஸில் ஃபேமிலியில் வந்து இந்த கோர்ஸு, இந்த காலேஜு, இது என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேரண்ட்ஸ் சொல்லக்கூடியதெல்லாம் நம்ம பார்க்குறோம். பட் இருந்தாலும் அதில் இன்றைக்கி ஓரளவு ஃபைன் ஆயிட்டாங்க. நமக்கு பிடிச்சதை நமக்கு பிடிச்ச இடத்துல படிக்கணும் அப்படிங்கிறதுல வெரி கிளியராக இருக்காங்க. மற்றவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு அதெல்லாம் வந்து கிளியராக வரக்கூடியதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் நீங்கள் கேட்ட மாதிரி அது ஒரு சேலஞ்சான விஷயம்தான். பட் என்னென்னா, அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இப்படிலாம் இருந்தால் உனக்கு இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்கிறேன். நீ இதெல்லாம் பண்ணிட்டு இதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணு, இதெல்லாம் நீ செய், இதெல்லாம் செஞ்சேன்னா நீ இந்தளவுக்கு உன் லைஃப்பில் நீ வந்துடலாம், இந்த லெவலுக்கு நீங்கள் வந்துட முடியும். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது, நான் இன்றைக்கி எனக்கு பிடிச்ச மொபைல் ஃபோன் வாங்கணும், பிடிச்ச கார் வாங்கணும், பிடிச்ச பைக் வாங்கணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் முதல் என்ன தேவை? பேசிக் த மணி இஸ் நீட். பேசிக் நமக்கு பணம் தேவை. அப்போ பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறையா என்னதுன்னா வழிகள் இருக்குது, இப்போது வாய்ப்புகள் இருக்குது. பட் அதுக்கு தகுந்த மாதிரி நீ ஒன்று மோல்டு பண்ணிக்கிட்ட அப்படின்னா நீ யாருக்கிட்டையும் போய் நிற்க தேவையில்லை, யாரையும் எதிர்பார்க்க தேவையில்லை. உனக்கு பிடிச்ச லைஃப்பை நீ என்ஜாய் பண்ணுறோம்னு நினச்ச மாதிரி உனக்கு வேணுங்கிற பிராண்டை நீ ஒரு பிராண்டாகவே க்ரியேட் பண்ணலாம். உனக்கு வேணுங்கிற பிராண்டை நீ யூஸ் பண்ண முடியும். அப்போ இதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கும்போது நீ இதெல்லாம் செய்கிறதுல என்ன பிரச்சனை? இதெல்லாம் செஞ்சு நம்ம வர்றதுல என்ன பிரச்சனை? ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங்கை வந்து ஹியர் வி ஆர் ப்ரொவைடிங் ஃப்ரம் த டே 1. நீங்கள் டே 1ல் இப்போ அகடமிக் இயர் ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த டே 1லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 10 days ஓரியன்டேஷன் கொடுப்போம். 10 நாள் வந்து ஓரியன்டேஷன் நடக்கும். டே 1 to டே 10 வரை ஓரியன்டேஷன். அந்த டே 1 பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு எக்ஸ்பர்ட்டை கொண்டு வருவோம். ஒரு எக்ஸ்பர்ட் அப்படின்னா லைஃப்பில் சக்ஸஸ் பண்ண பீப்புள், ஒரு டாப் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு நாள் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியோட பீப்புளாக இருக்கலாம், ஒரு ஏர்லைனில் டாப் ஹெச்ஆர்ஆர் மேனேஜராக இருக்கக்கூடியவங்க. அடுத்து டே 2 வந்து லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரு டாப் சிஇஓ கூப்பிட்டு வருவோம். டே 3 வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரை கூப்பிட்டு வருவோம். இந்த மாதிரி ஒரு 10 நாள் அவனுக்கு நல்ல ஒரு பேஸை வந்து செட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் தான் நாங்கள் சப்ஜெக்ட்டுக்கே கொண்டு போவோம். இப்போ நிறையா இப்போ உங்களை மாதிரி எங்களை இன்டர்வியூ பண்ணுறவங்க நிறையா கேட்குறது ரொம்ப சேலஞ்சான விஷயமே, இது எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? எஸ், அஃப்கோர்ஸ் இது சேலஞ்சான விஷயம்தான். பட் இதெல்லாம் நீ செய்யணும், இதெல்லாம் பண்ணுன்னு சொல்கிறத விட இதெல்லாம் ஏன் செய்யணும், இதெல்லாம் ஏன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியோடு நம்ம போனோம்னா 100% வந்து தே வில் கோஆப்ரேட். இப்போ எங்களை பொறுத்தளவு எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை எல்லாம் 100% என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறாங்க. தே ஆர் டூயிங் வெரி வெல். ஈவன் தோ வந்து ஒரு நீங்கள் வரும்போது எடுத்த ஒரு டே 1 பிக்கையும் இப்போ அடுத்த ஒரு 1 month எடுத்த பிக்கையும் பார்த்தீங்கன்னா இவனா இதுங்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். பட் அந்தளவுக்கு சேஞ்சஸ் கொண்டு வந்துடுறோம். பட் அதுக்குமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கோஆப்ரேட் பண்ணுறாங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து எப்படி சொல்கிறோன்னு ஒரு விதம் இருக்குல்ல, நமக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றணும்னா நம்ம எப்படி வேணும்னா நம்மளோட வே ஆஃப் அப்ரோச்சிங் தான் ஒரு விஷயம் இருக்குது. அதெல்லாம் பெரிய சேலஞ்சே கிடையாது, ஈஸியாக சேஞ்ச் பண்ணலாம். சார், இப்போ காலேஜ் பற்றி இன்னும் டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம காலேஜ் அப்படின்றது இங்கே மட்டும்தான் இருக்கா? அதை தாண்டி என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது? ஏன்னா ஒரு கோர்ஸ் முடிவு பண்ணதுக்கப்புறம் அந்த காலேஜில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்றது தான் செகண்ட் தாட்டாக இருக்கும். ஸோ அப்படி என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்? ஓகே சார், ஆக்சுவலி காலேஜ் சென்னையில் இருக்குது, சென்னை பூந்தமல்லி அண்ட் கோயம்புத்தூரில் சரவணம்பட்டி 2 லொக்கேஷனில் இருக்குது. சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா 2 லொக்கேஷன்லேயுமே
ஸோ டிரான்ஸ்போர்ட் அந்த லோக்கல் சென்னை அப்படின்னா சென்னை ஃபுல்லாகவே வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதே போல் அவுட் சைட் ஆஃப் சென்னை வெளியிலேருந்து வரவங்க எல்லாருக்குமே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இங்கே இருக்குது. போத் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் செப்பரேட் ஹாஸ்டல்ஸ் சென்னை and இருக்குது. கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் 2 இடத்துல 2 கேம்பஸ்லையுமே ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு as well as உங்களுக்கு பேசிக்காக தேவையான ஒரு பேங்க் லோன், அதுக்கு தட் வி வில் ஹெல்ப். அதெல்லாமல் அந்த என்டையர் அகடமிக்லேருந்து ஒன்று 2 தான் பிரிக்கலாம். அந்த அகடமிக் ஆக்டிவிட்டீஸுங்கிறத ஒன்று என்டர்டெய்னிங் ரெலவெண்ட்டாக இருக்கும், இன்னொன்று நாலேஜ் பேஸ்டாக ஒன்று கொண்டு போவாங்க. ஸோ என்டர்டெய்னிங் அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் as well as கல்ச்சுரல்ஸ். ஸோ கல்ச்சுரல்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு அதர் காலேஜஸே வந்து இங்கே பண்ணக்கூடிய இன்டர் காலேஜியேட் ஃபங்க்ஷன்ஸ் தே ஆர் கண்டக்டிங், தென் ஸ்போர்ட்ஸ் மீட் தே ஆர் கண்டக்டிங். இதெல்லாம் வந்து ஒரு அதே மாதிரி ஒர்க் ஷாப், செமினார், நேஷ்னல் கான்ஃபரன்ஸ், இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ். இந்த கான்ஃபரன்ஸ் அப்படிங்கும்போது இங்கே ஹியர் வி ஆர் கண்டக்டிங் எவ்ரி இயர் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் வித் நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கூட கொலாபரேட் பண்ணி பண்ணுறோம். அதே மாதிரி ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் கூட டைப் பண்ணி ஜாயின்ட்லி வி ஆர் கண்டக்டிங் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் இன் ரேர் டாபிக் ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. போத் சென்னை கேம்பஸ்லேயும் பண்ணுறாங்க, கோயம்புத்தூர் கேம்பஸ்லையுமே தனியாக பண்ணுறாங்க. அதே மாதிரி எவ்ரி மந்த் வந்து ஒர்க் ஷாப் அண்ட் செமினார் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு பிகினிங்கில் சொன்னேன் பார்த்தீங்களா, 10 days வந்து ஒரு ஓரியன்டேஷன் மாதிரி. அது மாதிரி எவ்ரி மந்த் ஒரு எக்ஸ்பர்ட் இங்கே வருவாங்க, ஒரு சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் வருவாங்க. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் அந்த எக்ஸ்பர்ட் வருவாங்க, எவ்ரி மந்த் ஒருத்தர் வருவாங்க. அதே மாதிரி ஏவியேஷன் செக்டார்லேருந்து வருவாங்க, லாஜிஸ்டிக்ஸ்லேருந்து வருவாங்க. அது மாதிரி டாப் கம்பெனிஸில் சேஃப்டி மேனேஜர்ஸாக இருக்கக்கூடியவங்க, சேஃப்டி பீப்புள் வருவாங்க. ஸோ இது எல்லாமே ரெகுலராக உங்களுக்கு நடக்கும். தென் நிறையா வந்து உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸோடைய அதாவது உங்களுக்கு பர்சனல் ஸ்கில் டெவலப்மெண்ட், இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்குமே வந்து கம்யூனிகேஷன் கிளாஸஸ், மெயினாக சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங், தென் இந்த வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது உங்களுக்கு நிறையா. அதாவது இப்போ எம்பிஏ லாஜிஸ்டிக்ஸ் மட்டும் படித்தா பத்தாது, அதன் கூட வேறு என்ன சேர்த்து படிக்கணும். இப்போ எம்பிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் படிக்கிறாங்கன்னா அது மட்டுமே பத்தாது, வேறு என்ன அதோட சேர்த்து வேல்யூ ஆடடாக என்ன படிக்கணும், ஃபீல்டுக்கு என்ன தேவை அதெல்லாம் கொடுக்குறோம். அதே மாதிரி எம்பிஏல பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் ஆஃபர் பண்ணுறோம். அந்த பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸுக்குலாம் பார்த்தீங்கன்னா குளோபல் சர்டிஃபிகேஷன், சாஸ், கேபிஎம்ஜி மாதிரி டாப் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் கூட எம்ஓஇ சைன் பண்ணியிருக்கிறோம், எல்என்டி கூட எம்ஓஇ சைன் பண்ணியிருக்கிறோம். அது மாதிரி இந்த எம்ஓயூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலேஜ் பார்ட்னராக நிறையா பண்ணியிருக்காங்க, இன்டர்நேஷ்னல் அண்ட் நேஷ்னல் லெவல். நிறையா இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டிஸ் கூட பண்ணியிருக்கிறோம், லண்டனில் ஒரு யூனிவர்சிட்டி கூட பண்ணியிருக்கிறோம். இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மலேசியாவில் போய் ஒரு 45 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 20 days வந்து ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் போயிட்டு வந்தாங்க. இந்த ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது இங்கேருந்து மாணவர்கள் வேறு யூனிவர்சிட்டிஸ் போகிறது. அதே மாதிரி வேறு யூனிவர்சிட்டிஸில் படிக்கக்கூடிய மாணவர்களும் அசட் காலேஜுக்கு ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராமில் இங்கே வர்றாங்க. இப்போ கூட ஆந்திரா நெல்லூர்லேருந்து ஒரு யூனிவர்சிட்டிலேருந்து எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே இருந்து படிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஃபேக்கல்ட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம், இது எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்கும் நிறையா. ஏவியேஷனுக்கான லேப், அது மாதிரி ஏவியேஷன் வந்து உங்களுக்கு லேப் ஃபெசிலிட்டிஸ், அதாவது லேப் அப்படிங்கிறது இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கோர்சஸ்லாம் படித்தா வேல்யூ இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னாலும் அது எங்கே படிக்கணும் அப்படிங்கிறது மிக முக்கியம் இப்போ உள்ள காலகட்டத்தில். ஏன்னா நிறைய மாணவர்கள் வந்து ஒரு சரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு போதிய அளவு அவங்க ஒன்று நினச்சி எதிர்பார்த்து ஒன்று போவாங்க, போனதுக்கப்புறம் வேறு மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து ஒரு வேறு இடங்களில் ஜாயின் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் இயர் அங்கே படிச்சுட்டு டிஸ்கண்டினியூ ஆகி திரும்ப இங்கே வரக்கூடிய மாணவர்கள் எல்லாமே நிறையா இருக்காங்க. அதுதான் கேட்க இருந்துச்சு சார். ஏன்னா நீங்கள் சொல்கிற கோர்சஸ் எல்லாம் சில இடங்கள் ஆஃபர் பண்ணுறாங்கன்றது பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது ஏன் அசட் காலேஜில் தான் படிக்கணுன்றது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, அதுக்கான பதில் என்ன? எஸ், அசட்டில் படிக்கணும் ஏன் அதுன்னா நம்பர் 1 ஸ்டாண்டர்ட் அண்ட் குவாலிட்டி தான். ஸோ குவாலிட்டி இஸ் த மேட்டர். ஏன்னா நீங்கள் நிறையா நம்ம அசட்டில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் நீங்கள் வேறு இடங்களில் இருக்கக்கூடிய மாணவர்கள் நீங்கள் இன்டர்வியூக்கு அனுப்புகிறீங்கன்னா எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம அசட் காலேஜில் படிக்கக்கூடிய சென்னை அண்ட் போத் கோயம்புத்தூர் அண்ட் சென்னை கேம்பஸில் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து கொஞ்சம் பிரைட்டாகவே இருப்பாங்க. Hello everyone, myself Monisha from Asset College of Science and Technology, currently pursuing MBA in Airline and Airport Management. Hi, this is Vignesh, first year MBA student in Business Analytics. Hi guys, I'm Husaina. I'm studying BBA Airline Airport Management in Asset College of Science and Technology, Chennai. Hi, I'm Reshma Sabran from MBA Airline and Airport Management from Asset College of Science and Technology. இன்னும் சொல்ல போனால் இன்டர்வியூவில் கொஞ்சம் ஓவர் குவாலிஃபைடாக கூட இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து நாலேஜ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும். அசட் காலேஜ்னா தனியாக தெரியும் கண்டிப்பாக 100%. ஐம் ஃப்ரம் கேரளா. நான் வந்து கேரளா இருந்து தான் இங்கே வந்து படிக்கிறேன். அப்புறம் குஜராத், ராஜஸ்தான், ஆந்திரா மெனி ஸ்டேட்ஸ்லேருந்து இங்கே வந்து படிக்கிறாங்க. நாங்கள் எல்லாருமே வந்துட்டு ஆக்சுவலி ஏவியேஷன் பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட்.
ஸோ எங்களுக்கு வந்துட்டு எப்படின்னா க்ரூமிங் வந்துட்டு ஒரு மஸ்டான திங் இன் ஏர்லைன்ஸ். நாங்கள் எப்படி ஃப்யூச்சரில் போய் நாங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸில் எங்களுக்கு க்ரூமிங் மஸ்ட்டோ. ஸோ எங்கள் காலேஜில் இப்போலேருந்து எங்களுக்கு அதை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. டெய்லி ஃப்ரம் மார்னிங்லேருந்தே அவங்க அதை எங்களை க்ரூமிங்கில் இருந்தால் மட்டும்தான் அவங்க உள்ளேயே எடுப்பாங்க. ஃப்ரம் அது ஸ்டார்டிங்லேருந்தே நம்மளை வந்துட்டு க்ரூமிங்லேயே கொண்டு வரது வந்துட்டு எங்களுக்கு நாங்கள் ஃப்யூச்சரில் ஒர்க் போகிறப்ப எங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போது வந்துட்டு எங்களுக்கு அது டிஃபிகல்ட்டாக தெரியாது. ஏவியேஷனில் எந்த அளவுக்கு ஏர்க்ராஃப்ட் முக்கியமோ அதே மாதிரி சேஃப்டியும் ரொம்ப முக்கியம். எங்களுக்கு வந்து டியூவல் கோர்ஸ்னு சொல்லிட்டு 6 மந்த் டிப்ளமோ கோர்ஸ் இருக்குது. அதில் வந்து எங்களுக்கு சேஃப்டி ரிலேட்டடாகவும் சொல்லித்தராங்க. ஸோ இது பேசிட்டு இருக்கும்போது ஃபேக்கல்ட்டி பற்றி நம்ம பேசணும் சார். அதில் எவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க? எஸ், அதாவது ஃபேக்கல்ட்டிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு 100% வி ஹாவ் அ குட் டீம். நல்ல டீம் மெம்பர்ஸ் இருக்காங்க. வித் அதாவது ஒன்லி த அகடமிக்கில் மட்டும் அவங்க இல்லாமல் இண்டஸ்ட்ரியிலையும் ஒர்க் பண்ணக்கூடிய பீப்புள்ஸை தான் நம்ம எடுக்கிறோம். ஒரு மினிமம் வந்து ஒரு 10 years 15 years வந்து ஹேவிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ பிஹெச்டி டாக்டரேட் கம்ப்ளீட் பண்ணவங்க அவங்க தான் நம்மளுடைய ஃபேக்கல்ட்டிஸாக இருக்காங்க. அதே மாதிரி இப்போ கரண்டாக இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இன்னும் நம்மக்கிட்ட ஒரு ஃபுல் டைம் ஃபேக்கல்ட்டி இருப்பாங்க, தேர் ஹேண்ட்லிங். பட் இருந்தாலும் வெளியிலேருந்து நாங்கள் வி ஆர் ஹேவிங் மோர் விசிட்டிங் ஃபேக்கல்ட்டி, கெஸ்ட் லெக்சர்ஸ். இப்போ ஒரு சப்ஜெக்டே பார்த்தீங்கன்னா இப்போ பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸில் வந்து ஒரு சப்ஜெக்டே வந்து ஒரு இண்டஸ்ட்ரி தான் எங்களுக்கு எடுக்கிறாங்க. ஒரு சப்ஜெக்டே ஒரு இண்டஸ்ட்ரி, உங்களுக்கு ஒரு டாப் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி தான், அவங்க தான் ஒரு சப்ஜெக்டே ஃபுல்லாக எடுக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கிறோம் ஒன்று. அதே மாதிரி இந்த எக்ஸ்பர்ட் கிளாஸஸ் அப்படிங்கிறது இப்போ ஒரு டாப் கம்பெனியோடைய சிஇஓ, ஹெச்ஆர், ஜிஎம் அவங்க வந்து ஒரு சப்ஜெக்டை எங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறாங்க. அப்போ உங்கள் பசங்களுக்கு வந்து இப்போ கரண்ட்டாக இண்டஸ்ட்ரியில் ட்ரெண்டில் இருக்கக்கூடியது அவங்க கூட கனெக்ட் ஆகிறது அது எல்லாமே பக்காவாக இருக்கும். சார், இப்போ அசட் காலேஜுடைய கோர்சஸ் என்ன? குறிப்பாக வந்து 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கோன்னா என்னென்ன கோர்சஸாக எடுத்துக்க முடியும்? அண்ட் ஒரு டிகிரி பண்ணிட்டேன்னா அப்படின்னு அந்த மாதிரி என்னெல்லாம் உண்டு? ஆக்சுவலி இங்கே ஒரு 4 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது சார். 12th கம்ப்ளீட் பண்ணவங்க ஒரு லாஜிஸ்டிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் எடுத்து பண்ணலாம். அதில் பிகாம் இருக்குது. ஸோ இது பண்ண முடியும். 12th எனி குரூப் எடுத்தவங்க பண்ண முடியும். ஸோ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு ஆர் காமர்ஸ் எனி பேக்ரவுண்ட் உள்ளவங்க இந்த பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் ஆர் பிகாம் லாஜிஸ்டிக்ஸ் பண்ண முடியும். அதே போல் அடுத்து இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா 12th எனி குரூப்ஸ் எடுத்தவங்க அவங்க வந்துட்டு அது ஆக்சுவலி சயின்ஸ் பேக்ரவுண்ட். ஸோ என்ன பண்ணலாம், 12th வந்துட்டு எனி குரூப் எடுத்தவங்க அதே சேம் தான். ஒரு காமர்ஸ் எடுத்திருந்தாலும் சரி, ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் குரூப் அது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எடுத்திருந்தாலும் சரி, தாராளமாக அதுவும் பண்ண முடியும். ஸோ அதே போல் உங்களுக்கு வந்துட்டு ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட் அதில் யூஜியில் 2 கோர்சஸ் இருக்குது. ஒன்று பிபிஏ அண்ட் ஒன்று பிஎஸ்சி. பிஎஸ்சி அப்படிங்கிறது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இருக்கவங்க மட்டும் படிக்கலாம். ஒரு டெக்னிக்கலாக வரும். ஸோ அது அல்லாமல் இது எல்லாருமே என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த பிபிஏ கோர்ஸ் பண்ணலாம். பிபிஏ ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் அது பண்ண முடியும் சார். இப்போ புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி ஏஐ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் மேக்ஸ் எடுத்தவங்க எல்லாருமே இதில் ஜாயின் பண்ண முடியும் சார். யூஜியில் +2 முடிச்சு வர்றவங்க யூஜியில் பண்ண முடியும். அதே போல் பிஜியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எம்பிஏ இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் ஒரு கோர்ஸ் இருக்குது, டிபார்ட்மெண்ட் இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட்டில் எம்பிஏ என்விரான்மெண்டல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் இருக்குது. அது எனி டிகிரி படித்தவங்க, ஒரு இன்ஜினியரிங் படித்தவங்க தாராளமாக அந்த கோர்ஸ் பண்ண முடியும். அதில் எம்எஸ்சி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹைஜீன் ஒரு கோர்ஸ் இருக்குது. அது பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், ஆர் பிடெக் ஆர் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ஆர் பிஎஸ்சி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் படித்தவங்க மட்டும் பர்டிகுலராக படிக்க முடியும். அது கொஞ்சம் வேல்யூவான கோர்ஸும் கூட. ஸோ அதே போல் லாஜிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் எம்பிஏ இருக்குது, எம்பிஏ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் இருக்குது. எனி யூஜி கம்ப்ளீட் பண்ணவங்க தாராளமாக அது பண்ண முடியும். எம்பிஏல ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் ஒரு கோர்ஸ் இருக்குது. அதுவும் எனி யூஜி கம்ப்ளீட் பண்ணவங்க தாராளமாக பண்ணலாம். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் எம்பிஏ அதுவுமே உங்களுக்கு எனி யூஜி முடிச்சோம், எனி யூஜி பண்ணவங்க தாராளமாக பண்ண முடியும். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஜாப் ஓரியன்ட், கரியர் ஓரியன்ட் கோர்சஸாகவே இருக்கும் சார். சரி, இப்போது நம்ம அதிகபட்சமாக பார்க்கக்கூடிய விஷயங்களே வந்து அந்த பிளேஸ்மெண்ட் அப்படின்றது 100% அப்படின்னு. உங்களுடைய விஷயங்கள் நாங்கள் பார்க்கும்போது தொடர்ச்சியாக அதை வந்து சக்ஸஸ் பண்ணுறீங்க. அது எப்படி? அது எஸ், அதாவது இது நீங்கள் பிளேஸ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அப்ராட்லலாம் ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் காலேஜஸ் வந்து தட் மச் தே ஆர் நாட் கிவிங் மோர் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா அந்த வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு எட்டக்கூடிய தூரத்தில் இருக்கும். ஒரு கோர்ஸ் படிக்கிறான்னா உடனே அவன் வேலைக்கு போகிறதுக்கு ஈஸியாக போயிடுவாங்க. பட் இன்னமும் வந்து நம்ம சவுத் இந்தியாவில் வந்து வேலை வாய்ப்புகளுக்கு வந்து கல்லூரிகள்ல இருந்தே சப்போர்ட் பண்ணக்கூடிய தேவைகள் வந்து இருந்துகிட்டு இருக்கு.
ஈவன் தோ இப்போ அவங்க ஃபீஸ் கட்டுறது படிக்கிறதுக்கு மட்டும்தான். இப்போ காலேஜில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வர்றாங்க, ஃபீஸ் கட்டுறாங்கன்னா அது படிக்க மட்டும்தான். நல்லா சொல்லி தருவாங்க, இங்கிலீஷ் சொல்லி தருவாங்க, என்ன லாங்குவேஜ் தேவையாக சொல்லி தருவாங்க, நல்ல ஸ்கில்லை டெவலப் பண்ணுவாங்க, பர்சனாலிட்டி டெவலப் பண்ணுவாங்க, நல்ல நாலேஜை டெவலப் பண்ணுவாங்க. அதுக்கு மட்டும் தான் அவங்க ஃபீஸ் கட்டுறாங்க. பட் இந்த பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது கூடுதல் சப்போர்ட்டு தான். ஒரு அடிஷ்னலாக கூடுதலாக நம்ம வந்து, ஏன்னா நம்மக்கிட்ட படிக்கக்கூடிய மாணவர்கள் வேலைக்கு போகணும், வேலைக்கு போனால் நமக்கும் பெருமை அப்படிங்கக்கூடிய ஒரு கான்செப்ட் ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த துறைகள் எல்லாமே மாணவர்களுக்கு ஒரு எட்டக்கூடிய தூரத்தில் இல்லை. ஒரு இப்போ ஏர்லைன்னா இப்போ எங்கே இன்டர்வியூ நடக்குது, யாரை பார்க்கணும், என்ன செய்யணும், ஏவியேஷன் படித்தா அது மாதிரி லாஜிஸ்டிக்ஸ்னால் எங்கே இருக்குது அப்படிங்கிறது. பட் இதை வந்து முதல் தெரியப்படுத்தணும். எங்கே வேலை வாய்ப்புகள் இருக்குது, எங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க, ஸோ கவர்மெண்ட் செக்டாரில் என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்குது, ப்ரைவேட்டில் என்ன மாதிரி வேலை வாய்ப்புகள் இருக்குது, இப்போ கவர்மெண்ட்டில் வந்து நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸில் என்னென்ன நடத்துகிறாங்க, இப்போ டிஜிசி என்ன நடத்துகிறாங்க, ஏஏஐ ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் என்ன நடத்துகிறாங்க, இதெல்லாம் வந்து ஒரு நாலேஜை கொடுக்கணும். இந்த நாலேஜ் எல்லாமே நாங்கள் படிக்கும் போதே கொடுத்துட்றோம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பிஸ்னஸ் இல்லாத ஏரியாஸே கிடையாது. எல்லா இடத்துலையுமே பிஸ்னஸ் இருக்குது. அப்போது அந்த இடத்துல பிஸ்னஸ் அனலைஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு அனலிஸ்ட் கண்டிப்பாக தேவைப்படுறாங்க. அதனால் இன்னைக்கு MBA பிஸ்னஸ் அனலிஸ்ட் படித்தவங்களுக்கு கண்டிப்பாக எல்லா ஃபீல்ட்லையுமே இருக்குது. லாஜிஸ்டிக்ஸாக இருக்கட்டும், ஏவியேஷனாக இருக்கட்டும், இல்லை ஐடி ஃபீல்ட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா செக்டார்ஸ்லையுமே இவங்களோட டிமாண்ட்ஸ் எப்பயுமே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏவியேஷன் வந்து எனக்கு கேபின் க்ரூ ஆகணும்னு என்னோட ட்ரீம். ப்ளஸ் இங்கே இருக்கிற யூனிஃபார்ம் நான் பார்த்தப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் அட்ராக்ட் ஆன ஒரு விஷயம் யூனிஃபார்ம் தான், ஏவியேஷனோட யூனிஃபார்ம் தான். ஸோ இதுக்குள்ளே வந்தால் கண்டிப்பாக நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு டிசைட் பண்ணி வந்தேன். அதே மாதிரி எனக்கு லைஃப் சேஞ்சும் ஆச்சு. நிறைய நான் கற்றுக்கிட்ட புதுசாக இங்கே. இன்னும் நம்பர் 2 வந்து அவங்களுக்கு தேவையான வேலை வாய்ப்புகளை வந்து இன்னைக்கு ஈஸியாக மாணவர்கள் வந்து அப்ரோச் பண்ணக்கூடிய சூழல் இருக்குது. பட் அதுக்கு அவங்கள தயார் பண்ணணும். அதாவது இன்னைக்கு இன்ஸ்டால் அக்கௌண்ட் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அது லிங்க்டின்ல அக்கௌண்ட் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கேள்வி. பட் இங்கே நம்ம காலேஜில் படிக்கக்கூடிய எல்லா மாணவர்களுமே அந்த லிங்க்டின் பேஜில் ஆல் ஆர் ஹேவிங் த அக்கௌண்ட் ஒன்று. அதாவது நம்ம நான் ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறதெல்லாம் எங்கேயோ அப்டேட் பண்ணுறோம். அப்போ ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறதை எங்கேயாவது அப்டேட் பண்ணணும்ல. இப்போ நான் இங்கே ஐவி போனேன், இந்த செமினார் போனேன், இந்த கான்ஃபரன்ஸ் போனேன், அதையும் நம்ம பண்ண வைக்கிறோம். ஸோ பை தட் தே ஆர் கெட்டிங் அ மோர் கனெக்டிங் வித் இண்டஸ்ட்ரி பீப்புள். ஒன்று அது ஒரு விஷயம் நடக்குது. அதே மாதிரி இந்த பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் ஹேவிங் எ செப்பரேட் டீம், பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் தனியாகவே இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இயர்லி தேவையான இந்த கேம்பஸ் இன்டர்வியூ, ஆன் கேம்பஸ் இன்டர்வியூ, ஆஃப் கேம்பஸ் இன்டர்வியூவில் வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜாபுக்கு வந்து தே ஆர் சப்போர்ட்டிங். ஸோ பை தட் வி ஆர் அச்சீவிங் எவ்ரி இயர் 99.9%. நாங்கள் எவ்ரி இயர் வி ஆர் அச்சீவிங் இன் ஆல் டிபார்ட்மெண்ட். அதை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். The 100% placement and internships, in-flight training, ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுக்குறாங்க. நிறைய டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த 100% பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது நாங்கள் பண்ணுறது கிடையாது. 100% அப்படிங்கிறது அவனை தயார்படுத்துறது, இன்டர்வியூக்கு தயார்படுத்துறது, அந்த அதுக்கான வாய்ப்புகளை சார் சொன்ன மாதிரி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறது. அதனால எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மேக்ஸிமம் சக்ஸஸ் ஆயிடுறாங்க. ஸோ ஆக்சுவலி எப்படின்னா அந்த பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு அசட் காலேஜில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த லாஸ்ட் செமஸ்டர் இருக்கு இல்லையா, அதிலே அவனுக்கு இந்த பிளேஸ்மெண்ட் டீம் செப்பரேட்டாக நிறைய ட்ரைனிங் கொடுக்குறாங்க சார். முக்கியமாக ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவனுக்கு இயல்பாக என்ன வரும். இப்போ லாஜிஸ்டிக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மோர் தென் 28 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஏவியேஷனில் 48 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இவனுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்ஸ் ஷூட் ஆகும், இவன் எதில் போக முடியும் அப்படிங்கிறத இயல்பாக அவனுக்கு எது வருமோ ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டை கண்டுபிடிச்சி அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்து அது ரிலேட்டட்னா ஓப்பனிங் அவனை சென்ட் பண்ணி அவன் ஜாப் வாங்க வைக்கிறது, அவன் நல்லா டாப் கம்பெனியில் பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்கறது. ஸோ இதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படுத்தி கொடுப்பாங்க அந்த பிளேஸ்மெண்ட் டீம். அதனால தான் பசங்க வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 100% பிளேஸ்மெண்ட் ஆக முடியுது அப்படிங்கிறது இங்கே சொல்ல முடியும். அண்ட் ஃபைனலாக ஒரு கொஸ்டின் சார், ஏன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த கேள்வி இருக்கும். அட்மிஷன் ப்ராசஸ் அப்படின்றது எப்படி அப்படின்றது, ஏன்னா இப்போ நான் அசட் காலேஜில் சேரணும்னு முடிவு பண்ணிட்டேன். அப்போ எவ்வளோ சீட்ஸ் இருக்கும் ஒவ்வொரு கோர்சஸில், இதுக்குன்னு ஏதாவது எக்ஸாம்ஸ் உண்டா, எப்படி சேரலாம்? எஸ், அதாவது இப்போ உங்களுக்கு இந்த கரண்ட் இப்போ நாங்கள் சக்ஸஸாக இந்த கரண்ட் லாஸ்ட் அகடமிக் இப்போ 24-25 வி கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. தென் வந்து இப்போ 25-26 அடுத்த நெக்ஸ்ட் அகடமிக்கு உண்டான அட்மிஷன் ஆல்ரெடி ஓப்பன்டு. இப்போ இதில் சென்னை கேம்பஸில் போத் கோயம்புத்தூர் அண்ட் சென்னை கேம்பஸ் ரெண்டுலேயுமே ஆஃபர் பண்ணக்கூடிய கோர்சஸ்க்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது த்ரூ வெப்சைட் பார்க்கலாம் ஒன்று. தென் ஹெல்ப்லைன் நம்பர் அவங்க கான்டாக்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்டான கைடன்ஸ் அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ டேரெக்டாக நேரில் போகணும். நான் திரும்பவும் என்ன சொல்லுவேன்னா, இந்த மாதிரி கோர்சஸ் படிக்க நினைக்கக்கூடிய மாணவர்கள் வந்து
இப்போ கல்லூரிகள் நிறைய மாணவர்கள் பண்ணக்கூடிய தவறுகள் என்னென்னா, எங்கள் பக்கத்துலேயே இருக்குது, எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்குது, என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னான், என் ஊர்லேயே இருக்குது, ஸோ அங்கேயே ஜாயின் பண்ணிவிட்டு நாளைக்கு எனக்கு அது சரியில்லை, இது சரியில்லை அப்படிங்கிட்டு வரக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க. பட் நீங்கள் இந்த மாதிரி கோர்ஸை விரும்பக்கூடிய மாணவர்கள் டைரெக்டாக கேம்பஸை விசிட் பண்ணணும். எந்த கேம்பஸாக இருந்தாலுமே நீங்கள் நேரில் போனாங்கன்னா என்ன கோர்ஸ், என்ன வேல்யூவு, இன்னும் டீட்டெயிலாக, ஏன்னா இப்போ இந்த வீடியோவில் நம்ம எவ்வளோ ஒரு 30 மினிட்ஸில் எவ்வளோ சொல்ல முடியுமோ சொல்லியிருப்போம். இன்னும் சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை அவங்க டேரெக்டாக நேரில் போனாங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட் பீப்புளை மீட் பண்ணி, இப்போ கரண்ட்டாக படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்குது எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். ஒரு சின்ன டெஸ்ட் ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட்னு பயந்துட வேண்டாம், சும்மா ஒரு டேலண்ட் டெஸ்ட். அது ஏன் அப்படின்னா, உங்கள் பேரண்ட்ஸ் நம்மக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸை விடும்போது என்ன கண்டிஷனில் விடுறாங்க அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சும்மா ஒரு பேசிக் கம்யூனிகேஷன் ஸ்கில் பேஸ்டாக இருக்கும் அந்த டெஸ்ட்டு. அதை ஒன்று எழுதணும். ஸோ அதை எழுதுனதுக்கப்புறம் அவங்க பிரின்ஸிபலை மீட் பண்ணுவாங்க பேரண்ட்ஸோட. அவங்களுக்கு என்னென்ன கிளாரிஃபிகேஷன்ஸ் டவுட்ஸ் எல்லாமே இருக்கோ அதை கிளாரிஃபை பண்ணிவிட்டு ஆன் ஸ்பாட் தே கேன் கன்ஃபார்ம் தர் சீட்டை அவங்க பிளாக் பண்ணிக்கலாம். ரொம்ப நன்றி சார். ஏன்னா நான் ஆரம்பத்தில் சொன்னது தான், படிக்கக்கூடிய மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கு நிறைய கேள்வி இருக்குது, குழப்பம் இருக்குது. ஸோ இப்போ இந்த புதிய வாய்ப்புகளில் இதுலேயும் நம்ம முயற்சி பண்ணலாம், நிறைய பேருக்கு அந்த புரிதலை உண்டு பண்ணணும்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக நிறைய விஷயங்களை பேசியிருந்தீங்க. பார்க்குறவங்களுக்கு அது நல்ல விதமாக அமையட்டும். நன்றி.